மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது கூடுதல் சுமை என்று மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறுவது வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையாக உள்ளது. நடுத்தரம் குடும்பம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இப்போதான் ஏற்றுனாங்களே கரண்ட்டுது, மறுபடியும் இதே மாதிரி பண்ணினே இருந்தாங்கன்னா அவங்களுடைய இது என்ன சொல்கிறதே தெரியாது. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ண முடியும், ஆனால் வருமானம் இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்குது. இப்போதான் காய்கறி விலையெல்லாம் ஏறிக்கிறாங்க. உடனே எல்லாத்தையும் ஏற்றம் இங்கே அதிகப்படுத்தினாங்கன்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? எல்லா ஃபேமிலியிலுமே இப்போதைக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கரண்ட்டு பில்லு, காய்கறிகள், அப்புறம் பெட்ரோல் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது. ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாமே பார்த்து இந்த அரசாங்கம் செய்கிறது நல்லது. வரமுறை இல்லாமல் அப்பப்போ மின் கட்டணம் உயர்த்தது ரொம்ப கஷ்டம். மின் கட்டணம் இல்லை, எல்லாமே உயர்த்திருக்காங்க. இதில் மின் கட்டணம் இன்னும் சுமையை ஜாஸ்தியாகுது. இல்லை, சரிப்பட்டு இல்லை. ஏன்னா டொமஸ்டிக் இது வந்து கம்மி ஏற்றினது தப்பு. கமர்ஷியல் ஏற்றலாம். ஏன்னா எல்லாம் விலைவாசி ஏறுறப்போ வந்து கமர்ஷியலில் கொஞ்சம் இபி பில் ஏறினாலும் பிரச்சனை இல்லை. டொமஸ்டிக்கில் ஆல்ரெடி எல்லாம் விலைவாசி தலை மேலே போயின்னு இருக்குது. இதில் இபி வந்து ரெகுலர் ஐட்டம் டெய்லி யூஸ் பண்ணுறது 100 யூனிட்ஸ்க்கு கீழே தான் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. மினிமம் யூனிட்ஸே 100 மேலே தான் எல்லா வீட்லேயும் ஆகும். இப்போ இருக்கிற இடத்துல எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த கட்டணம் வந்து கம்மி பண்ணியே தான் ஆகணும். இன்னும் கம்மி பண்ணுறதை விட்டுட்டு இன்னும் ஏற்றுனது ரொம்ப தப்பு. நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கரண்ட் பில்லு வந்து கூடினது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து பாதிப்பு தான். இது அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதிப்பு தான்.